பொன்னான இயேசுவை புண்ணியனும் நேசரை கொண்டு செல்வம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்று கூறுவோ. ஆண்டவர் நல்லவர். ஒரு அலையில சொல்லாமா? ஆண்டவர் பரிசுத்த வேதாகமம் ஓசியா என்கிற புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்றாரு, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். ஒரு ஆளை கயிறு வச்சு கட்டி இழுக்கிற மாதிரி அன்பு என்கிற கயிறுனால நான் இழுத்தேங்கிறார். நம்ம எவ்வளவோ அவரை விட்டு தூரம் போனாலும் திரும்பவும் நம்மை அவரண்டை இழுத்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் அவர். ஆமென் சொல்லாமா? அவருடைய அன்பு மாறாதது. யோவான் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆரம்பத்துல சீஷர்கள் மேல எப்படி அன்பு வச்சிருந்தாரோ அதே போல கடைசி வரைக்கும் அன்பு வச்சிருந்தாராம். ஆரம்பத்துல ஒருத்தர் மேல நம்ம அன்பு காட்டும் போது அவங்கள பற்றி தெரியாது, ரொம்ப அன்பா இருப்போம், நல்ல மதிப்பா இருப்போம். கொஞ்ச நாள் ஆகும்போது அவருடைய குறைகள் நமக்கு கொஞ்சம் தெரிய 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 நாம சற்று விலகிடுவோம், நம்முடைய அன்பு குறைஞ்சிரும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. தமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு பேதுரு மறுதலிக்க போகிறார், யூதாஸ் காட்டி கொடுக்க போறார், சீஷர்கள் விட்டு ஓட போறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் அவர்களை ஆரம்பத்தில் இருந்தது போல அன்பு கூர்ந்தார் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லாமா? அப்படிப்பட்ட அன்பு தான் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்பை நினைத்து அவரை ஆராதிப்போம். இவரை போல நம்மளை நேசிக்க யாரும் இல்லை. இவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு மாதிரி யாரும் நம்ம மேல அன்பு வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அன்புள்ள ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறார் என்று உணர்ந்து நம்ம ஆராதிப்போம். ஒரு புதிய பாடலை நாம் கற்றுக்கொள்ளலாம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. பாட பாட கவனித்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடல் உணர்ந்து பாடுவோம். உதட்டிலிருந்து வருவதல்ல பாட்டு, உள்ளத்திலிருந்து வரதான் பாட்டு. ஸோ பாட ஆரம்பித்த உடனே நம்ம இருதயத்திலிருந்து அந்த உணர்ச்சிகள் பொங்க சந்தோஷமாய் பாடியவரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ லார்ட். சந்தோஷமா நல்லா கைதட்டி சந்தோஷமா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. இன்னொரு மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை அணைத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமக்கிறவரே. சேர்ந்து பாடலாமா? தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை
இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாக்களால் ஆளப்பட்ட போது சவுல் ராஜா முதல் ராஜா, தாவீது ராஜா இரண்டாவது ராஜா, மூன்றாவது ராஜா சாலமோன். இந்த சாலமோனுக்கு பிறகு நாடு இரண்டாய் பிரிந்தது. இரண்டாய் பிரிந்து ஒன்று வடக்கு ஒன்று தெற்கு. வடக்கு தேசத்துல 10 கோத்திரங்கள், தெற்கு தேசத்துல 2 கோத்திரங்கள். அந்த வடக்கு தான் இஸ்ரேல், தெற்கு என்பது யூதா. அந்த வடக்குல 10 கோத்திரங்கள்ல எப்ராயிம் கோத்திரம் ஒரு பெரிய கோத்திரம். அதனால பல வேளைகள்ல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்ராயிம்னு கூப்பிட்டாரு, எல்லாரையும் சேர்த்து. எப்ராயிம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் விட்டு எவ்வளவோ தூரம் போயிட்டாங்க. ஓசியா புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் எவ்வளவு தூரம் போனாலும் நான் உங்களை சேர்த்துக் கொள்ள ஆசையா இருக்கிறேன் என்பதுதான் ஓசியாவின் செய்தி. எவ்வளவோ என்னை விட்டு தூரம் போயிட்டீங்க, ஆனாலும் என்னை திரும்பி வாங்க, உங்களை நான் சேர்த்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவருடைய அன்பே ஒரு அன்பு தான். கை தட்டி ஒரு அலையில சொல்லாமா? உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு பாடுங்க, நல்லவனாக்கி என் சேர்த்து கொண்டவரே, சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் கைதட்டி அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. தூரம் போன நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி அவரோடு கூட நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். வழி அருகே இருந்த ஒரு அத்தி மரத்தை திராட்சை தோட்டத்தில் வைத்தது போல ஆண்டவர் நம்மை சபைக்குள்ள கொண்டு வந்து சகல உரிமைகளை நன்மைகளை நமக்கு தந்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். நீங்க அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். அப்பான்னு கூப்பிட ஒருத்தர் இருக்கிறார். இந்த அப்பா நம்மை நேசிக்கிறவர், நமக்காக யாவையும் செய்கிறவர். அதை உணர்ந்து சந்தோஷமாய் பாடலாம். செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எல்லாரும் சேர்ந்து செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பாடுங்க, பிரித்திட முடியாது. ஓ எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். பாடுங்க. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே
இஸ்ரவேல் ரெண்டுமே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். எப்ராயிம் என்பது ஒரு கோத்திரம். மொத்தம் 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்ல. இந்த சாலமோன் ராஜா இறந்து போன பிறகு நாடு 2ஆ பிரியுது. 10 கோத்திரங்கள் ஒரு பக்கம், 2 கோத்திரம் மறுபக்கம். அந்த 10 கோத்திரங்கள் வடக்கு என்றும் 2 கோத்திரங்கள் தெற்கு என்றும் மாறிட்டு, வடக்கு தெற்கு, நார்த் சவுத், ஒரே நாடு. வட இந்தியா தென்னிந்தியான்னு பிரிஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம ஒரே இந்தியாவா இருக்கிறோம். அதே போல இப்ப இந்தியாவோட தான் இருந்துச்சு பாகிஸ்தான் எல்லாம், பங்களாதேஷ் எல்லாம் இந்தியாவோட தான் இருந்துச்சு. அப்புறம் பிரிச்சு விட்டாங்க. பங்களாதேஷ் தனியா, பிறகு இந்த பக்கம் பாகிஸ்தான் தனியா, இப்படி தனியா பிரிஞ்சு போச்சு. அதே போல இஸ்ரவேல் நாடு ஒரே நாடு 2ஆ பிரிஞ்சிட்டு, ஒன்று வடக்கு ஒன்று தெற்கு. அந்த வடக்குல 10 கோத்திரங்கள், தெற்குல 2 கோத்திரங்கள். அந்த 10 கோத்திரங்கள்னா அந்த யாக்கோபுடைய 12 பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? ரூபன் சொல்லுங்க, சில பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ரூபன் வேற யாரு? சிமியோன் வேற, லேவி வேற, இசக்கார் வேற, காத், செபுலோன், நப்தலி, இதெல்லாம் அந்த 12 பிள்ளைங்க பேரு. அதுல 10 கோத்திரம் ஒரு பக்கமும் 2 கோத்திரமும் மறுபக்கமா மாறி வடக்கு தெற்குன்னு பிரிந்த பிறகு, வடக்குக்கு இஸ்ரேல்னு பேரு, தெற்குக்கு யூதான்னு பேரு. அந்த இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய 10ல எப்ராயிம் என்கிற இந்த கோத்திரம் ரொம்ப பெருசு. அதனால வடக்குன்னு ஆண்டவர் சொல்லும் போது, இஸ்ரேல்னு சொல்லும் போது அந்த எப்ராயிம்னு சொல்றாரு. அதை தான் ஓசியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஓசியா புஸ்தகத்துல எப்ராயிமை பத்தி படிச்சீங்கன்னா, எப்ராயிம் நிறைய அவங்க வாழ்க்கையில குறைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போனவங்க, தேவன் விரும்பாத காரியங்களால் செய்தவங்க. அங்க வாசிக்கிறோம், எப்ராயிம் விக்கிரகத்தோட கட்டப்பட்டிருக்கிறான். அவனை போக விடு, பாவத்தினால கட்டப்பட்டிருக்கிறான். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில குறைகள். ஆண்டவர் திரும்ப திரும்ப ஊழியர்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். என்கிட்ட வந்துரு, திரும்பி என்கிட்ட வா, என்னை விட்டு தூரம் போகாத. நீ என்னை விட்டு தூரம் போனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கல. இது தன்னுடைய அன்பை கர்த்தர் காண்பிக்கிற ஒரு புஸ்தகம் தான் ஓசியா புஸ்தகம். தானியேலுக்கு அடுத்து வரக்கூடிய ஓசியா புஸ்தகம். அந்த ஓசியா என்கிற ஊழியக்காரர் மூலமா இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. மனுஷரை கட்டி இழுக்கும் அந்த அன்பின் கயிறுகளால உங்களை இழுக்கிறேன். ஒரு ஆளை கயிறு போட்டு கட்டி இழுத்துட்டு வராங்க பாருங்க. ஒரு மாட்டை கட்டி இழுத்துட்டு போறாங்க, ஒரு மிருகத்தை கட்டி இழுத்துட்டு போற மாதிரி அதுக்கு ஒரு கயிறு தேவைப்படுது. நான் உன்னை கட்டி இழுக்கிற கயிறு அன்பு என்கிற கயிறு. ஆமேன்னு சொல்லாமா? சோ நான் உங்களை அன்புனால என் பக்கம் இழுத்து கொள்ளுகிறேன், வந்துருங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு எந்த நிலையில இருந்தாலும் ஆண்டவர் பக்கம் வந்துட்டோம்னா அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவில்லாத ஆசீர்வாதங்கள். எழுந்து நின்று சேர்ந்து ஒருமுறை இந்த பாடலை பாடலாமா? ப்ளீஸ் டான், எல்லாம் எழுந்து நின்று அந்த எப்ராயிம் என்ற இடத்துல இன்னைக்கு உங்களை வைத்து பாருங்க. நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை சேர்த்து கொள்ள ஒரு கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். கைதட்டலாமா ஆண்டவருக்கு? உங்களை நேசிக்க ஒரு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்கள் மீது அன்பு காட்ட ஒருவர் இருக்கிறார். நல்ல அவருடைய அன்பை நினைத்தவர்களாக சந்தோஷமாய் உணர்ந்து சேர்ந்து பாடலை கவனித்து பாடி அந்த அன்புல மகிழ்ச்சி அடையுங்க. மக்களை பாருங்க, உலக மக்களை டிவியில ஒரு பாட்டு போட்டு அப்படியே எல்லாரும் பாடுறாங்கன்னா 4 நாள் கேட்டோன்னா அதை பாட ஆரம்பிச்சிடுறாங்க. உலக மக்கள் ஒரு சினிமாவுக்கு போனாங்கன்னா அதுல ஒரு பாட்டு ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாரும் அதை பாட ஆரம்பிச்சிடுறாங்க, அதுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. சபைக்கு வந்தா தான் நிறைய பேர் பாட்டை கத்துக்கிறதும் இல்லை. ஏன்னா அந்த பாட்டு மேல ஒரு அன்பு வர்றதில்லை. ஒரு நடிகர் மேல அன்பு வந்து, ஒரு உலக மனுஷன் மேல ஒரு பாசம் வந்த உடனே அவங்கள்ட்ட அப்படியே அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏசப்பா மேல உங்களுக்கு ஒரு பாசம் இருந்தால் நீங்க சும்மா நிற்க மாட்டீங்க. சபையில எல்லாரும் கவனிக்கணும், வாலிபர்கள் கவனிக்கணும். வந்து நின்று அமைதியாக நின்று விட்டு வீட்டுக்கு போக நீங்க வரல, வந்து அவரை சந்தோஷமா பாட வந்திருக்கீங்க, ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. உங்க வாய் பாடணும், உங்க கை தட்டணும், கைகள் உயரணும், இருதயம் ஆண்டவரை துதிக்கணும், இதயம் பொங்கி வழியணும். அதெல்லாம் நடக்கணும் ஒரு ஆராதனையில். அப்ப நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்கு நம்மளை ஈடுபடுத்தணும். சும்மா வந்து நின்றுட்டு போய் அது என்ன பிரயோஜனம் சொல்லி பாருங்க. சில வேளைகளில் இங்கே ஒரு பாட்டு பாடினா வீட்டுக்கு போகும்போது பாடிக்கிட்டே இருக்கலாம் தோணும், வீட்டில் போய் சமையல் பண்ணும்போது பாடிக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். அந்த வாரம் ஃபுல்லாக அந்த பாட்டு போகும்.
ஒரு பாட்டு நம்ம வாழ்க்கையில அந்த வாரம் ஃபுல்லா இன்னைக்கு கற்றுக்கொள்ற ஒரு பாட்டு, நீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஊற்று போல தண்ணி எப்படி வரும், அதே போல அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்க வேலை செய்யும் போது, வண்டி ஓட்டும் போது, வீட்டுல இருக்கும் போது, படுக்கும் போது, எழும்பும் போது, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்க இருதயத்துல அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுதாங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமீன் சொல்லாமா? கற்றுக்கொள்ளுங்க, வீடுகளுக்கு போகும்போது பாடுங்க. அப்ப ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு வந்துடும். ஒரு ராஜா சொல்றாரு, கவனிங்க, ராஜா சொல்றாரு தானியேலை பார்த்து. தானியேல் யாரு? ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு எவ்வளவு வேலை இருக்கும். ஆனா தானியேலை பார்த்து, அந்த தானியேல் என்கிற கவர்மெண்ட் ஆபீசரை பார்த்து ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன். அவர் வேலை இல்லாதவரா தானியேலு? இல்லை. இப்போ அரசாங்க 120 மாகாணங்கள், அதுக்கு 120 தலைவர்கள், 120 பேருக்கு 3 பேரு அதுக்கு மேல தலைவர்கள், 3 பேரு. அந்த 3 பேருக்கும் தானியேல் தான் தலைவர். ராஜாவுக்கு அடுத்த நிலையில இருந்தாரு தானியேல். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும், எவ்வளவு மனசுல போராட்டங்கள் ஓடிட்டு இருக்கும். ஆனா ராஜா சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்தாலும், எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் நீ ஆராதிக்கிறத நிறுத்தலப்பா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறியேன்னு ராஜா சொல்றாரு. அப்படின்னா எப்படி? எப்ப பார்த்தாலும் முழங்கால் போடுறதும் கை தூக்குறதுமா? இல்ல, உங்க வேலையிலேயே நீங்க கர்த்தரை ஆராதிக்கலாம். நீங்க வண்டி ஓட்டும் போதே கர்த்தரை ஆராதிக்கலாம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற அந்த கனெக்ஷன் கட்டாகாம வாழ்றதான் ஒரு ஆராதனை. அல்லேலூயா சொல்லாமா? அந்த இதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா, அந்த இதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாளிலே 2 கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். உன்னை சாத்தான் கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை பிசாசு கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு கூட இருப்பேன், உனக்கு துணையா இருப்பேன், உனக்கு ஆதரவா இருப்பேன், உனக்கு ஆதரவா இருப்பேன், உனக்கு ஆதரவா இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அற்புதமாக ஆச்சரியமாக அவருடைய அன்பின் பாசத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாரே. நல்ல கைத்தட்டி எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். சந்தோஷமா? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ, உலகத்தின் எல்லா பாசத்தை விட, உலகத்தின் எல்லா தேசத்தை விட எங்களை இழுத்துக் கொள்ளுகிற ஒரே பாசமுள்ள தெய்வம் நீங்க தான்ப்பா. வேற எதனாலும் இழுக்கப்படக்கூடாது. உலகத்தின் வேஷங்கள் கடந்து போகிறது. இயேசுவின் நாமத்துல உலக இன்பங்கள், உலக ஆசைகள், உலகத்தின் மேன்மைகள் எங்களை கவர்ந்து இழுக்காதபடி இயேசுவின் அன்பினால், உங்க அன்பினால் கவர்ந்து இழுக்கப்படுகிற ஒரு இதயம் எங்க எல்லாருக்கும் வருவதாக, எங்கள் எல்லாருக்கும் வருவதாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வருவதாக, எங்க பிள்ளைகளுக்கு வருவதாக, எங்கள் குடும்பத்துக்கு வருவதாக, எங்கள் சபைக்கு வருவதாக. இயேசு ராஜா மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் எங்களை இழுத்துக் கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. பாடு
மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. நல்ல கையை தட்டி சந்தோஷமா ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். உங்க இரக்கத்திற்கு முடிவில்லை, உங்க அன்புக்கு அளவில்லை. ஜீவனை கொடுத்தங்களை நேசித்தவரே, ஜீவாதிபதியே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு தந்த ஜீவன் சுகம் பலனுக்காய் ஸ்தோத்திரம். முடிவு வரைக்கும், முடிவு பரியந்தம் உங்க அன்பு மாறுவதில்லை. ரெண்டு கையை உயர்த்தி நாங்களும் எங்கள் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மாறாத அன்போடு உம்மை நேசிக்க கிருபைத்தார், மாறாத அன்போடு நேசிக்க கிருபைத்தார். பலிபீடத்தில் எங்களை வைக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.